பரிதாபங்கள் சேனலோட கோபி சுதாகர் அவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்துட்டு கடந்த ஒரு வாரம் 10 நாளா லட்டு சம்பந்தப்பட்ட சில கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அதை பத்தின ஒரு ட்ரால் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, அதற்கு சனாதனிகளும் கடவுள் மறுப்பாளர்களும் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வச்சுட்டு அவங்களோட சொந்த கருத்தையும் கலந்து ஒரு ட்ரால் வீடியோ அவங்களோட பாணியில கிரீன் மேட் வச்சு ஷூட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க அப்படிங்கறத அந்த வீடியோவை பார்க்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோ வந்து இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். இந்த வீடியோவில் என்ன வருது அப்படின்னா, ஆரம்பத்திலே அந்த உணவு அரசியல் பத்தி ஒரு சின்ன கான்ட்ரவர்சி டாபிக் போகுது. ஒரு அலுவலகத்தில் அசைவம் சாப்பிடாத ஒருவரும் அசைவம் சாப்பிடும் ஒருவரும் பக்கத்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அதில் வந்துட்டு அசைவம் சாப்பிட நபரை பார்த்து அசைவம் சாப்பிடாதவர் மூக்கை வந்துட்டு மூடிட்டு அவர் வந்துட்டு பேசுறாரு, இந்த வாடை எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசும்போது சுதாகர் வந்து அது அந்த மாதிரி பண்றாரு. கோபி அவர்கள் கமெண்ட் பண்றாரு. இது ஒரு சின்ன டாபிக் போகுது. இரண்டாவதாக திருப்பதி மலை ஏறும்போது அங்க முன்னாடி எல்லாமே செக் பண்ணி அனுப்புறாங்க, அசைவம் கொண்டு போறீங்களா அப்படிங்கிறது. கொண்டு போறீங்களான்னு செக் பண்ணி அனுப்புறாங்க. மேலே போனா லட்டுலேயே வந்து அசைவம் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்து கீழே வந்துட்டு பரிசோதனை பண்றவங்களை வந்து கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டாபிக். மூணாவதா பாத்தீங்கன்னா, அசைவம் சாப்பிடாத ஒரு பெண்மணி, குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்மணி வந்துட்டு அவங்க சொல்ற ஒரு சமூக ஊடகங்கள்ல வளம் வந்த ஒரு வீடியோ, அதை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்றாங்க. எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நாங்க வந்து லட்டு சாப்பிட்றதை நிறுத்திட்டோம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. அதை அவர் வந்து கோபி அவர்கள் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. இந்த மாதிரி போகுது. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திர டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு அந்த லட்டு விவகாரத்தில் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கமெண்ட் பண்ணாரு. அவர் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து ஒரு ட்ரால் பண்ணி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ். இந்த மாதிரி அந்த லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்கை பற்றி அவங்க ட்ரால் பண்ணி அவங்களோட மெத்தடில் ட்ரால் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இல்லாமல் வந்து யாரும் வீடியோ டெலீட் செய்ய மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏதாவது ஒரு வகையில் மிரட்டுறது அப்படின்னு சொல்றது கிடையாது. அவங்க அந்த எதிர்ப்பாளர்கள் அந்த எதிர்ப்பை காட்டியிருக்கலாம். அந்த கருத்துக்கு, சனாதன கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை உள்ளடக்கிய வீடியோவா இருக்கிறதுனால இது பல பேருக்கு அந்த கருத்துக்கள் போய் சேருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் வாதமாக மாறிடக்கூடாது. நாம என்ன சொல்றோமோ அது மட்டுமே மக்களிடம் சென்று சேர வேண்டும். அதை தான் மக்கள் நம்ப வேண்டும். எதிர்ப்பு குரலே வரக்கூடாது அப்படின்னு விரும்புகிற சில பேரால அந்த அழுத்தத்தால வீடியோ டெலீட் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கோபியும் சுதாகரும் அவர்கள் தான் விலாவரியாக விளக்கம் தரணும் அப்படிங்கிறது நாம சொல்றது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், நம்ம கடந்த சில வருடங்களாக நடந்து வர்ற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஊடகங்களில் தொடர்ச்சியாக ஒரு கட்சிக்கு சார்பாக, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சார்பாகவும் ஒரு கருத்துக்கள் பரப்பப்பட்டுட்டே இருக்குது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அதிகம் இல்லாத சமூக ஊடகங்களில் அவங்களோட ஆதிக்கம் அதிகமாச்சு. சோசியல் மீடியாவில் வந்துட்டு அவங்க ஒரு வார் ரூம், ஐடி விங் இதெல்லாம் அமைச்சிட்டு அவங்க தொடர்ந்து சம்பளம் கொடுத்து நபர்களால் பல கருத்துக்கள் பரப்பப்பட்டன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகநூல் போன்ற ஊடகங்களில் பெய்டு ப்ரமோஷன்ஸ் மிக அதிகமாக தரப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எதிர்ப்பு குரல்கள் அடக்கப்படுகின்ற ஒரு இடத்துக்கு, ஊடகங்களிலும் எதிர்ப்பு குரல்கள் அடக்கப்படுகிற ஒரு நிலையை நோக்கி சக்திகள் வலுவாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் சமூக ஊடகங்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயும் நிறைய போஸ்ட் நம்ம பார்க்குறோம். அது போக இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், சோசியல் மீடியாவான முகநூல் ஆகட்டும் போன்ற எல்லா தளங்களிலும் இந்த வீடியோ போட்ட அன்னைக்கே டெலீட் ஆனதும் மிக அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. என்ன காரணம், ஏன் டெலீட் பண்ணீங்க? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நாட்டு நடப்பை வந்து மிக தெளிவாக பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தோம்னா இந்திய ஜனநாயகம் மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர் வழியில் இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோவில்
வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோகன்ஜி அவர்கள் பேசின ஒரு கருத்தாகட்டும், அதை நான் வந்து எதிர்த்து நான் சொன்னேன். ஏன்னா அது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. சரிங்களா? அடிப்படையிலே ஆதாரம் கிடையாது, அவர்கிட்டயுமே ஆதாரம் கிடையாது. எங்ககிட்ட ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் நான் இப்போ எங்கிட்ட பேசினவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத பேசி அவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. அது அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு தகவலாகத்தான் படிக்கிறது. ஆனால் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு நடந்திருக்கிறது. சுத்தமான நெய் மட்டுமே, சுத்தமான பொருட்கள் மட்டுமே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல இங்க தண்டிக்கப்பட வேண்டியதும் அடுத்தடுத்து நடந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திருப்பதி தேவஸ்தானத்துல அந்த உணவுப் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க, குவாலிட்டி செக் பண்ணவங்க யாரு, அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் யார் கொடுத்தாங்க, இந்த நபர்கள் எல்லாருமே ஒரு சந்தேக வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிறது மாநில அரசால் நடத்தப்படுகிற ஒரு அமைப்பு கிடையாது. அப்போ அங்க வேலை செய்யறவங்கள தான் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்கணும். ஆனால் நடப்பது என்ன, நாங்கள் வந்து அதை தீட்ட கழிக்கிறோம் அப்படிங்கிற பேர் வழியில் பூஜைகள் நடக்கிறது, அதுக்கப்புறம் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. கோமியம் தெளித்து கோயில் வந்து சுத்தப்படுத்துகிறது, மந்திரம் மோதப்படுகிறது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம வந்து குற்றம் சொல்லவே இல்லை. ஆனால் சட்டப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஆனது, அந்த அதிகாரிகளும் அதற்கு பொறுப்பானவர்களும் இன்னைக்கு வரைக்கும் ஏன் வெளியே வரவே இல்லை, ஏன் அவங்க ஒரு கொஸ்டினுக்குள்ள கொண்டு போகப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் இந்த கோபி சுதாகர் வந்து அவரோட பவன் கல்யாண ஒரு ட்ரால் பண்ற வீடியோல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதை தான் மக்களும் கேட்குறாங்க. விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் மக்களும் அவங்களோட சந்தேகமும் இதுவாகத்தான் இருக்கிறது. இதுதான் வந்து சமூக ஊடகங்களிலும் பலவாறாக பேசப்படுகிறது. இது அப்போ ஒருத்தங்க வந்து ஒரு கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டியது அந்த துறையில் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் அதை தாண்டி அந்த கேள்வியை எழுப்பப்படுகிற குரல் நசுக்கப்படுகிறது. அந்த குரல்கள் பல மக்களை சென்றடைய கூடாது அப்படின்னு ஒரு சிலர் பதட்டப்படுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டினா இருக்கு. இந்த நிலை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய பொய்யான தகவல்களை பரப்புறாங்கன்னா அவங்கள நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா தங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்கறாங்க, ஒரு கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உணவு அரசியலை எடுத்துக்குவோமே, அசைவம் சாப்பிட்றவங்க வந்து தூய்மையானவர்கள் கிடையாது, சைவம் சாபம் மட்டுமே உயர்ந்தது, அசைவம் உயர்ந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு உணவு அரசியல் கருத்து. இது வந்து நாட்டில் மட்டும் இல்லை, உலகிலேயே மிக அதிகமான பரவலான மக்கள் சாப்பிட்ற உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அசைவம். அப்படி இருக்கும்போது சைவம் சாப்பிடுவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறதுங்கிறதே ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லவா? இந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் வந்து தங்களோட பாணியில் ட்ரால் பண்ணுறாங்க கோபியும் சுதாகரும். அந்த வீடியோ ஏன் ஒடுக்கப்படுகிறது, ஏன் அவர்கள் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அவர்கள் தான் கொடுக்கணும். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் சமூக ஊடகங்களில் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வருவதுங்கிறது தவறாதான் படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்டற்ற கருத்து சுதந்திரமா, இல்லை நாங்க என்ன கருத்து வச்சிருக்கோமோ அதை நீங்க சொல்றது தான் உங்களோட சுதந்திரமா இருக்கணும். அதை தாண்டி நீங்க சொன்னீங்கன்னா அது சுதந்திரத்தில் வராது. கருத்துக்களை அடக்குவோம், உங்கள் குரலை ஒடுக்குவோம் அப்படிங்கிறது ஒடுக்குமுறையாக நீங்க பாக்குறீங்களா, இல்ல அது அரசின் அதிகாரம்னு நீங்க பாக்குறீங்களா? உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்தை அரசாங்கம் கையாளும் விதம் தவறாக தெரியுது. அது மட்டும் இல்லாம திருப்பதி தேவஸ்தானமோ இல்லை ஆந்திர மாநில அரசோ முன் வந்து இந்த பிரச்சனை மேலும் விவாதத்துக்கு உள்ளாம உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. ஏன்னா நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல மேலும் மேலும் விவாதிக்கிறதை விட்டுட்டு முக்கியமான பல பிரச்சனைகளும் நாட்டின் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, மக்கள் கல்வி, பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான பாதுகாப்பு, பொதுமக்களின் பாதுகாப்பு, சாலை மேம்பாடு, கல்வி மேம்பாடு போன்ற பல முக்கியமான விஷயங்கள், நாடு முன்னேறுவதற்கான பல விஷயங்கள் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் வருகிறது. அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதே நேரத்தில் ஊடகங்களுக்கும் எதிர்ப்பு குரல் கொடுப்பவங்களுக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க காது கொடுத்து கேட்கணும். அவங்களோட குரல்கள் அடக்கப்படுவதை தடுக்கணும். இது அரசாங்கத்தின் கடமை அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.